Blue Star High Secondary School video classes for 9th standard mathematics. Happy morning students. Today we are going to see exercise 4.5 geometry. So exercise 4.5 and 4.6 also you have geometry problems. In this exercise you have 8 problems. In this I am going to work out 4 problems, so remaining 4 problems is your homework. So first problem, construct the triangle LMN such that LM is equal to 7.5 centimeter, MN is equal to 5 centimeter and LN is equal to 8 centimeter. Locates its centroid. So இதுதான் கொடுத்திருக்க measurement. So இந்த measurement யூஸ் பண்ணி நம்ம first ஒரு triangle draw பண்ணணும். அதோட centroid find பண்ணணும். So இதுதான் அதோட geometry. The problem belongs to page number 177. So this is a rough diagram with the respective measurements. So LM 7.5 centimeter, that's your base, and L to N is 8 centimeter, M to N is 5 centimeter. Here I am using steel scale for your better view. So first thing is you have to draw LM is 7.5 centimeter. So take your ruler and just draw a line from 0 to 7.5 centimeter. So this is your first step. So LM is 7.5 centimeter. Next step is you have to take a compass and with the help of the ruler you just measure 8 centimeter. That's your L to N. First with the help of your compass you just measure 8 centimeter. So measuring 8 centimeter from the point O to 8. So from the point L, so L என்ற பாயிண்ட்ல வச்சு 8 சென்டிமீட்டருக்கு ஒரு ஆர்க் ஒன்று கட் பண்ணுறோம். So that's all. Similarly from the point M, you just take a measurement of 5 centimeter and cut an arc at N. See, now I measure 5 centimeter. So from the point N, you just draw an arc, but the two arcs should intersect each other. So again take a measurement of 8 centimeter and cut an arc. If we cut the arc, you get a intersection point, that is N. Now the next step is you have to join M, N. Then you just join L, N using the scale. So first step என்னன்னா 7.5 மெஷர்மெண்ட்டுக்கு நம்ம ஒரு லைன் ட்ரா பண்ணோம். தென் நெக்ஸ்ட் கொடுத்துருக்க மெஷர்மெண்ட்டை காம்பஸில் மெஷர் பண்ணி 2 ஆர்க் கட் பண்ணோம். அந்த ஆர்க் இன்டர்செக்ட் ஆகிற பாயிண்ட் வந்து என்னன்னு சூஸ் பண்ணோம். தென் லைன் ஜாயின் பண்ணோன்னா நம்மளுக்கு ஒரு ட்ரையாங்கிள் கிடச்சிச்சு. ஸோ இதுதான் நம்மளோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இதுக்கு பெர்பெண்டிகுலர் பைசெக்டர் ட்ரா பண்ண போகிறோம். இப்போ பெர்பெண்டிகுலர் பைசெக்டர் அப்படின்னு பார்த்தோன்னா இப்போது 7.5 இப்போ எல்எம்க்கு நம்ம பெர்பெண்டிகுலர் பைசெக்டர் ட்ரா பண்ண போகிறோம், மேலேயும் கீழேயும். ஸோ இதில் மோர் தென் ஹாஃப் ஆஃப் த மெஷர்மெண்ட் நம்ம சூஸ் பண்ணணும். ஸோ மோர் தென் ஹாஃப் ஆஃப் த மெஷர்மெண்ட் இஸ் நத்திங் பட் இப்போ 6னா 3 வந்து அதோட ஹாஃப். ஸோ அதோட மோர் தென் ஹாஃப்னு பார்த்தீங்கன்னா 3.5, 4.5. ஸோ என்ன வேணாலும் சூஸ் பண்ணலாம். அதே மாதிரி 7.5க்கு மோர் தென் ஹாஃப் சூஸ் பண்ணணும். நான் வந்து மெஷர்மெண்ட்லாம் எடுக்காமல் அப்படியே டேரெக்டாக மோர் தென் ஹாஃப் சூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ மோர் தென் ஹாஃப் சூஸ் பண்ணிக்கிறேன் காம்பஸில். அதே வச்சு ஆர்க் கட் பண்ணுறேன். மேலே ஒரு ஆர்க், கீழே ஒரு ஆர்க். அதே மாதிரி எம்ன்ற பாயிண்டில் வச்சுட்டு ஸோ எம்ன்ற பாயிண்டில் வச்சுட்டு மேலே ஒரு ஆர்க், கீழே ஒரு ஆர்க் கட் பண்ணுறேன். ஸோ இந்த 2 ஆர்க்கும் நம்மளுக்கு எப்படி இருக்கணும் அப்படின்னா ஒன்றோட ஒன்று இன்டர்செக்ட் ஆகிருக்கணும். ஸோ இன்டர்செக்ட் ஆனால் தான் நம்மளால் பெர்பெண்டிகுலர் பைசெக்டர் ட்ரா பண்ண முடியும். ஸோ இப்போ பார்த்தோன்னா நம்மளுக்கு 2 ஆர்க் நம்ம ட்ரா பண்ணியிருக்கோம். அது 2 இன்டர்செக்ட் ஆகிற லைனுக்கு நேராக ஒரு லைன் ட்ரா பண்ணுறோம். ஸோ திஸ் இஸ் யோர் பெர்பெண்டிகுலர் பைசெக்டர் ஆஃப் எல் அண்ட் எம். ஸோ யூஸ் அ ஷார்ப் எட்ஜ் பென்சில். நல்லா ஷார்ப்பான பென்சிலாக வச்சு ட்ரா பண்ணுங்கள். உங்களுக்கு தெரியணும் அப்படின்றதுனால நான் கொஞ்சம் திக்காக ட்ரா பண்ணுறேன். ஸோ யூ ஹேவ் டு ட்ரா இட் லைட்லி. தென் சேம் ப்ரொசீஜர் இப்போ வந்து நம்ம எதுக்கு பெர்பெண்டிகுலர் பைசெக்டர் ட்ரா பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தோன்னா
MNக்கு perpendicular bisector draw பண்ண போகிறோம். ஸோ 5ல பாதி 2.5. ஸோ மோர் தென் ஹாஃப்னா யூ கேன் டேக் 3.5 சம்திங் எடுத்துக்கலாம். ஸோ இப்போ நான் அப்படியே காம்பஸ்லேயே வச்சு மெஷர் பண்ணிக்கிறேன். மெஷர் பண்ணிவிட்டு மோர் தென் ஹாஃப் கட் பண்ணுறேன். ஸோ காம்பஸை நல்லா டைட்டாக பிடிச்சிக்கிட்டு ஆர்க் ட்ரா பண்ணுங்கள். அது எங்கேயும் வந்து மிஸ் ஆகக்கூடாது. மிஸ் ஆச்சுன்னா நம்மளுக்கு perpendicular பைசெக்டார் கரெக்டாக வராது. ஸோ அதே மாதிரி என்னன்ற பாயிண்டில் வச்சுட்டு ஆர்க் கட் பண்ணுறோம். ஸோ அந்த ஆர்க் வந்து இன்டர்செக்ட் ஆகிடுச்சு. இப்போ பார்த்தோன்னா நம்மளுக்கு 2 ஆர்க் கிடச்சிருக்கு. ஸோ இதுதான் நம்மளோட பாயிண்ட்டு. ஸோ இந்த பாயிண்ட் வச்சு நம்ம இந்த லைனை ஜாயின் பண்ணுறோம். இந்த 2 ஆர்க்கை ஜாயின் பண்ணோன்னா நம்மளுக்கு செகண்ட் perpendicular பைசெக்டார் கிடச்சிரும். இப்போ இந்த 2 perpendicular பைசெக்டார் மீட் பண்ணுற பாயிண்ட் இருக்குது இல்லைங்களா, பண்ணலாம் இல்லை மீட் பண்ணாமல் இருந்தாலும் பரவாயில்ல, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டெப் நம்ம கொடுத்துருக்க மெஷர்மெண்ட் யூஸ் பண்ணி ட்ரையாங்கிள் ட்ரா பண்ணோம். ஸோ அந்த ட்ரையாங்கிளுக்கு அப்புறம் perpendicular பைசெக்டார் ட்ரா பண்ணியிருக்கோம். ஸோ perpendicular பைசெக்டார் ட்ரா பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, இப்போ இந்த எல்லுன்ற பாயிண்ட்லேருந்து இந்த perpendicular பைசெக்டார் கட் ஆகிருக்கு இல்லையா சைடு LMல, அதுக்கு நம்ம டாட்டட் லைன் இப்போ ட்ரா பண்ண போகிறோம். ஸோ எல்லுன்ற பாயிண்ட்லேருந்து M to Nல perpendicular பைசெக்டார் அந்த சைடில் இன்டர்செக்ட் ஆகிற இடத்துல டாட்டட் லைன் நம்ம ட்ரா பண்ணுறோம். ஸோ கரெக்டாக வந்து டச் ஆகிருக்கு. அதே மாதிரி இந்த perpendicular பைசெக்டார் இருக்கு இல்லையா, இந்த perpendicular பைசெக்டார் அதோட ஆப்போசிட் பாயிண்ட் Nல போய் டச் ஆகிற மாதிரி ஒரு டாட்டட் லைன் ட்ரா பண்ண போகிறோம். I hope you all are understand the concept. ஸோ பார்த்தோன்னா இந்த perpendicular பைசெக்டார்லேருந்து எல்லேருந்து இந்த perpendicular பைசெக்டார் டச் ஆகிற மாதிரி டாட்டட் லைன்ஸ் ட்ரா பண்ணியிருக்கோம். அதே மாதிரி என்னன்ற பாயிண்ட்லேருந்து இந்த perpendicular பைசெக்டார் டச் ஆகிற மாதிரி நம்ம ட்ரா பண்ணியிருக்கோம். இப்போ இந்த 2 டாட்டட் லைனும் எங்கே ஜாயின் ஆகுதோ அதுதான் நம்மளோட சென்ட்ராய்ட் G. ஸோ தட்ஸ் ஆல். இதே மாதிரி தான் நம்ம சென்ட்ராய்ட் ஃபைண்ட் பண்ண போகிறோம். ஸோ திஸ் இஸ் த final figure, that is main diagram of the given measurement, and we also located centroid too. Next we are going to see steps of construction. Then the steps of construction is, first one, draw the triangle LMN using the given measurement. LM is equal to 7.5 cm, MN is equal to 5 cm and LN is equal to 8 cm. Then second step is, construct the perpendicular bisector of any two sides LM and MN, intersect LM at P and MN at Q respectively. So from the figure you can see, so இப்போ இந்த perpendicular bisectorல இந்த லைன் intersect ஆகுச்சு இல்லையா, இதுதான் நம்மளோட பாயிண்ட் PQ, இதுதான் நம்மளோட பாயிண்ட் P. ஸோ அதான் இங்கே சொல்லியிருக்காங்க. ஸோ ஏதாவது 2 சைடுக்கு நம்ம perpendicular பைசெக்டார் ட்ரா பண்ணிவிட்டு அதை ஜாயின் பண்ணுறோம். அதுக்கு நேம் பண்ணுறோம் P and Q respectively. Then draw the median LQ and PN meet at G. So the point G is the centroid of the triangle, centroid of the given triangle LMN. So this is the steps of construction. Then problem number 2 is your homework problem. So draw and locate the centroid of the triangle ABC, where right angled at AB is equal to 4 cm and AC is equal to 3 cm. Next one is problem number 3. Draw the triangle ABC, where AB is equal to 6 cm, angle B is equal to 110 degree and AC is equal to 9 cm, and construct the centroid. The problem belongs to page number 177. This is the respective rough diagram of the given figure. So you have to construct a triangle ABC. So ABC னு ஒரு triangle construct பண்ணணும். With measurement AB is 6 cm. AB வந்து 6 cm சொல்லிட்டாங்க. Then angle B is 110 degree. It is an obtuse angle. Then A to C is 9 cm. So the first step is you have to draw AB is 6 cm. So with the help of the ruler you just draw AB is 6 cm. So scale எடுத்துக்கிறோம். A to B 6 cm க்கு ஒரு லைன் ட்ரா பண்ணிக்கிறோம். So AB is 6 cm.
Then the second step is from the angle B, you have to take a protector. So with the help of the protector, place the protector on the line AB. ஸோ இப்போ ப்ரொடெக்டர் எப்படி ப்ளேஸ் பண்ணணும்னு உங்களுக்கு பார்த்தா தெரிஞ்சிருக்கும். இங்கே ஒரு லைன் இருக்கு இல்லையா, ஸோ இந்த லைன் வந்து பின்ற பாயிண்டில் டச் ஆகிற மாதிரி வச்சுட்டு நம்மளுக்கு அது 110 டிகிரி கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம உள்ளே இருக்க ஆங்கிளில் பார்க்கக்கூடாது, வெளியே இருக்க ஆங்கிள் தான் பார்க்கணும். ஸோ பார்த்தோன்னா இது 90 டிகிரி, 100, 110 டிகிரி. ஸோ இங்கே நம்ம ஒரு டாட் வச்சுக்கிறோம் 110 டிகிரியில். இப்போ 110 டிகிரிக்கு டாட் வச்சுட்டு ஸ்கேல் யூஸ் பண்ணி அந்த டாட்டையும் இந்த பாயிண்ட் பிலேருந்து ஒரு லைனும் நம்ம ட்ரா பண்ணுறோம். ஸோ ட்ரா பண்ணிட்டோம் அப்படின்னா இதுதான் நம்மளோட ஆங்கிள் 110 டிகிரி. ஸோ இதுதான் நம்மளோட நெக்ஸ்ட் ஸ்டெப். தென் த தேர்ட் ஸ்டெப் இஸ் யூ ஹாவ் டு மெஷர் 9 சென்டிமீட்டர் வித் த ஹெல்ப் ஆஃப் காம்பஸ். ஸோ A to Cக்கு 9 சென்டிமீட்டருக்கு இந்த லைனில் கட் ஆகிற மாதிரி ஒரு ஆர்க் கட் பண்ணிட்டோன்னா நம்மளுக்கு ட்ரையாங்கிள் கிடச்சிடும். ஸோ டேக் எ ரூலர் அண்ட் மெஷர் த மெஷர்மெண்ட் ஆஃப் 9 சென்டிமீட்டர். ஸோ 9 சென்டிமீட்டருக்கு காம்பஸில் நம்ம மெஷர் பண்ணிக்கிறோம். மெஷர் பண்ணிவிட்டு ஏன்ற பாயிண்டில் வச்சு, இப்போ ஏன்ற பாயிண்டில் வச்சுட்டு காம்பஸோட பாயிண்ட்டை வச்சுட்டு இங்கேருந்து இங்கே ஒரு ஆர்க் கட் பண்ணுறோம். ஸோ தட்ஸ் ஆல். இப்போ ஆர்க் கட் பண்ணிட்டோம் இல்லையா, ஸோ இதுதான் நம்மளோட பாயிண்ட் சி. ஸோ இப்போ இந்த ஆர்க்கில் இருந்து இந்த ஏன்ற பாயிண்ட்க்கு நம்ம லைன் ஜாயின் பண்ண போகிறோம். So now we get a triangle ABC and AC is equal to 9 centimeter, AB is 6 centimeter and angle B is 110 degree. So now we get a triangle ABC. So the next step is you have to draw the perpendicular bisector. Already we know how to draw a perpendicular bisector. Here the given measurement is 6 centimeter. So more than half number choose பண்ணுறோம். நான் டைரெக்டாக காம்பஸ் வச்சு மோர் தென் ஹாஃப் எடுத்துக்கிறேன். ஸோ மோர் தென் ஹாஃப் எடுத்துகிட்டு ஆர்க் கட் பண்ணுறோம் பர்பண்டிகுலர் பைசெக்டருக்கு. ஸோ மேலே ஒரு ஆர்க் கட் பண்ணுறோம், அதே மாதிரி கீழே ஒரு ஆர்க், அதுமாதிரி பின்ற பாயிண்டில் வச்சு இந்த ஆர்க் இன்டர்செக்ட் ஆகிற மாதிரி ஒரு ஆர்க் கட் பண்ணுறோம். ஸோ இப்போ இந்த ஆர்க் வந்து இன்டர்செக்ட் ஆகிடுச்சு, இங்கே லைட்டாக தான் இன்டர்செக்ட் ஆகிருக்கு. ஸோ எகெயின் ஆர்க் கட் பண்ணிக்கிறோம். ஸோ now you get the perpendicular bisector. Draw the line between the two arcs. That's it. So similarly you have to draw the perpendicular bisector for B to C. So B to Cக்கு நம்மளுக்கு மெஷர்மெண்ட் தெரியாது. ஸோ நம்ம மெஷர்மெண்ட் தெரிலனாலும் பரவாயில்ல, நம்ம காம்பஸ் வச்சு மோர் தென் ஹாஃப் மெஷர்மெண்ட் சூஸ் பண்ணிவிட்டு நம்ம perpendicular bisector draw பண்ணிக்கலாம், no problem. Or otherwise you can draw perpendicular bisector for the side AC also. That is also same. So you just draw a perpendicular bisector from the point C, cut the arc. So the arc intersect each other. So the two arcs intersect ஆயிடுச்சு. ஸோ அதே மாதிரி ஸ்கேல் யூஸ் பண்ணி இப்போது இந்த ரெண்டு ஆர்க்ஸையும் நம்ம ஜாயின் பண்ண போகிறோம். That's all. Now we draw a two perpendicular bisector on the side AB and BC. Next step is you have to locate the centroid. So same procedure. எப்படி நம்ம centroid பண்ணணும்னா the point Cல இருந்து, அதாவது ABன்ற சைட்னா ஆப்போசிட் பாயிண்ட் Cன்ற பாயிண்ட்ல இருந்து இந்த பர்பண்டிகுலர் பைசெக்டருக்கு டாட்டட் லைன் நம்ம ஜாயின் பண்ண போகிறோம். ஸோ இந்த இடத்துல வச்சு கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ட்ரா பண்ணுங்கள், அப்போ தான் நம்மளுக்கு பாயிண்ட் வந்து கரெக்டாக இன்டர்செக்ட் ஆகும். கொஞ்சம் மிஸ் ஆகிடுச்சுனாலும் நம்மளுக்கு சென்ட்ராய்டு டிஸ்லோகேட் ஆகிடும். ஸோ சென்ட்ராய்டோட இது வந்து பொசிஷன் வந்து சேஞ்ச் ஆகிடும். ஸோ அதனால் கேர்ஃபுல்லாக ட்ரா பண்ணுங்கள். நான் உங்களுக்கு தெரியணுன்றதுக்காக தான் ஸ்டீல் ஸ்கேல் யூஸ் பண்ணிக்கிறேன், நீங்கள் வந்து நார்மல் ஸ்கேல் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ த நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து இந்த பர்பண்டிகுலர் பைசெக்டார்லேருந்து ஏன்ற பாயிண்ட்டுக்கு நம்ம டாட்டட் லைன் ட்ரா பண்ண போகிறோம். ஸோ இதுதான் வந்து சைட் பிசி. ஸோ பிசியிலேருந்து ஏக்கு டாட்டட் லைன் நம்ம ஜாயின் பண்ணுறோம். ஸோ இப்போ நம்ம டாட்டட் லைன் நம்ம ஜாயின் பண்ணோம் அப்படின்னு பார்த்தோன்னா நம்மளுக்கு இந்த டாட்டட் லைன்ஸ் ரெண்டும் இன்டர்செக்ட் ஆகிற பிளேஸ் தான் நம்மளோட centroid. So we can see clearly, so this is the centroid G. So that's all. This is your point P and this is your point Q, and G is the centroid of the triangle.
Then the steps of construction is first one, draw the triangle ABC using the given measurement. AB is equal to 6 cm, AC is equal to 9 cm and angle B is equal to 110 degree. Then second one is construct the perpendicular bisector of any two sides AB and BC to find the midpoints P and Q of AB and BC. Then third one is draw the median PC and AQ intersect at G. The point G is the centroid of the given triangle ABC. So problem number 4 is also your homework problem. So construct the triangle PQR such that PQ is equal to 5 cm, PR is equal to 6 cm and angle QPR is equal to 60 degree and locate its centroid. Example 4.12, construct the centroid of the triangle PQR whose sides are PQ is equal to 8 cm, QR is equal to 6 cm, RP is equal to 7 cm. ஏன் நம்ம வந்து எக்ஸசைஸ் பார்த்துட்டு அதுக்கப்புறம் எக்ஸாம்பிள் சம்ஸ் பார்க்குறோம் அப்படின்னா நம்ம இப்போ டேரெக்டாக சொன்னோன்னா நம்மளுக்கு புரியாது. இப்போ நம்ம வந்து ஆல்ரெடி 2 ப்ராப்ளம்ஸ் பார்த்துட்டோம். ஸோ இப்போ நம்ம மெஷர்மெண்ட் சொன்னோன்னா எப்படி இந்த டயக்ராம் வந்துச்சு அப்படின்றது உங்களுக்கு ஈஸியாக தெரியும் அப்படின்றதுனால தான் நாங்கள் வந்து ஃபஸ்ட்டு எக்ஸசைஸ் பார்த்துட்டு அதுக்கப்புறம் எக்ஸாம்பிள் வந்திருக்கோம். ஸோ எக்ஸாம்பிள் இஸ் இன் பேஜ் நம்பர் 175. So first step, you have to draw the rough diagram. You know, with the respective measurement, you have to draw the diagram. So first step என்னன்னா PQ is 8 cm draw பண்ணியிருப்போம். Then compassல 6 cm இங்கேருந்து Qன்ற பாயிண்ட்லேருந்து ஒரு ஆர்க் கட் பண்ணியிருப்போம். Then 7 cm Pன்ற பாயிண்ட்லேருந்து ஒரு ஆர்க் கட் பண்ணியிருப்போம். கட் பண்ணோன்னா நம்மளுக்கு பாயிண்ட் ஆர்க் கிடைக்கும். ஸோ அது ரெண்டுத்தையும் நம்ம ஜாயின் பண்ணியிருக்கோம். ஜாயின் பண்ணால் நம்மளுக்கு ட்ரையாங்கிள் கிடைச்சிரும். Then you have to draw the perpendicular bisector. Next step is you have to draw the perpendicular bisector on the sides PQ. இப்போ PQன்ற சைட்ஸ்க்கு ஒரு perpendicular bisector draw பண்ணணும். அதே மாதிரி QRன்ற சைட்க்கும் ஒரு perpendicular bisector draw பண்ணணும். Then you have to find the median. So you have to join a line from the point R to the perpendicular bisector which meets PQ at M. Similarly, you have to draw another one line from the point P to the point N on the side RQ. So now you get the 2 point intersect at the point G. So this is nothing but your median. So அதே மாதிரி நம்ம 3 சைடுக்குமே நம்ம வரையலாம். ஸோ Qல இருந்து இந்த இன்டர்செக்ட் ஆகிற பாயிண்ட்ல நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணோம்னா that is your G centroid.